மக்களவையில் நேற்று வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை அதிரடியாக தாக்கல் செய்தார் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு. இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் மசோதா பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவிடம் அனுப்பப்பட்டது. 1995 வக்ஃபு வாரிய சட்டத்தில் இடம்பெற்றுள்ள சில முக்கிய அம்சங்கள் திருத்தம் செய்யப்பட்டு நேற்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு மற்றும் கூச்சலுக்கு மத்தியில் வக்ஃபு வாரிய சட்டத்தில் திருத்தப்பட்ட முக்கிய அம்சங்கள் என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் இந்த திருத்தத்திற்கு முன்பு என்ன நிலைமை என்று பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை. இந்தியன் ரயில்வே மற்றும் இந்திய ராணுவத்திற்கு அடுத்தபடியாக இந்தியாவின் மொத்த நிலத்தில் அதிக நில உரிமை மற்றும் நில சொத்து கொண்டோர் பட்டியலில் வக்ஃபு வாரியம் 3வது இடத்தில் உள்ளது. இந்த வாரியத்தின் சட்டத்தில் 40 திருத்தங்களை மத்திய அரசு ஆகஸ்ட் 2ஆம் தேதி மேற்கொண்டது. அந்த மசோதா நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. வக்ஃபு என்பது இஸ்லாமிய ஆன்மீகம் மற்றும் இஸ்லாமிய தொண்டு செய்வதற்காக கடவுளின் பேரில் வழங்கப்படும் நில சொத்து. இதன் வருமானம் மசூதிகள் கட்ட, பராமரிக்க, இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களை நிறுவ மற்றும் நடத்த மற்றும் இறுதி சடங்குகள் செய்யும் இடங்களை உருவாக்க மற்றும் நிர்வகிக்க, இஸ்லாமியர்களை பாதுகாக்க தங்கும் விடுதிகள் அமைக்க பெரும்பாலும் பயன்படுத்த வேண்டும். ஷரியா சட்டத்தின்படி வக்ஃபு வாரியத்திற்கு ஒரு முறை கொடுக்கப்பட்ட சொத்துக்களை திரும்பி பெற முடியாது. வக்ஃபு வாரிய சட்டம் முதலில் 1954ஆம் ஆண்டு அமலுக்கு வந்தது. பல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பின்பு திரும்ப பெறப்பட்டு மீண்டும் 1995ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. மேலும் பல அதீத பலம் பொருந்திய அம்சங்களுடன் 2013ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் மீண்டும் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. 2013 சட்ட திருத்தத்தின் மூலம் ஒரு நிலத்தை வக்ஃபு நிலம் என்று கூறும் உரிமை வாரியத்திற்கு வழங்கப்பட்டது. இன்றைய சூழலில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு வக்ஃபு வாரியம் உருவாகி உள்ளது. இந்த வாரிய தலைவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த வாரியங்கள் ஒரு நிலத்தை தங்கள் நிலம் என்று கூறலாம், மீட்கலாம், பதிவு செய்யலாம், நிலத்தை அவர்கள் மட்டுமே பெயர் மாற்றம் செய்யலாம். இதை அரசாங்கமோ கலெக்டரோ நீதிமன்றங்களோ எந்த கேள்வியும் கேட்க முடியாது. இந்நிலையில் வாரியத்தில் பல குளறுபடிகள், இந்துக்களின் மற்றும் கிறிஸ்தவர்களின் சொத்துக்கள் அபகரிப்பு உள்ளிட்ட புகார்கள் கிளம்பின. நம் நாட்டில் 8,70,000 அசையா சொத்துக்களும் 16,173 அசையும் சொத்துக்களும் 3,52,034 எஸ்டேட்டுகளும் 8 லட்சம் ஏக்கர் நிலவும் வக்ஃபு வாரியம் கைவசப்படுத்தியுள்ளது. 2009ஆம் ஆண்டை ஒப்பிடும் போது வெறும் 15 ஆண்டுகளில் வக்ஃபு வாரிய சொத்துக்கள் தற்போது அதிர்ச்சி தரும் விதமாக இரட்டிப்பாகி உள்ளன. இந்த பின்னணியில் பின்வரும் திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. பழைய சட்டத்தின்படி நில சம்பந்தப்பட்ட முடிவுகள் வக்ஃபு தீர்ப்பாயத்தால் எடுக்கப்பட்டன. இந்த அதிகாரத்தை சொத்துக்களை அபகரிப்பதாகவும் தவறாக பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனால் அதில் மாற்றம் கொண்டு வரப்பட்டு ஒரு சொத்து வக்ஃபு வாரிய சொத்தா அல்லது அரசு நிலமா என்பதை மாவட்ட கலெக்டரே தீர்மானிக்கலாம். முன்பு வாரியமே சொத்துக்களை நிர்வகிக்க முடியும். ஆனால் தற்போது வாரியங்கள் சொத்துக்களை நிர்வகிப்பதில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வரப்பட்டுள்ளது. வக்ஃபு வாரியத்தின் முடிவுகளை எதிர்த்து கோர்ட்டில் முறையீடு செய்ய முடியாது. வக்ஃபு தீர்ப்பாயத்தில் தான் முறையிட முடியும். இனிமேல் வக்ஃபு வாரியத்தின் உத்தரவுகளை எதிர்த்து கோர்ட்டில் முறையிடலாம். வாரியத்துக்கே சொத்துக்களுக்கான உரிமை இருந்தது. அதில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு சொத்துக்களுக்கு வாரியம் உரிமை கோர முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வக்ஃபு கவுன்சில் மற்றும் மாநில வக்ஃபு வாரியங்களில் பெண்களுக்கு அனுமதி இல்லை. புதிய சட்ட திருத்தத்தின்படி மத்திய வக்ஃபு கவுன்சில், மாநில வக்ஃபு வாரியங்களில் முஸ்லிம் பெண்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதோர் இடம்பெறுவர். சொத்துக்களை வக்ஃபு தீர்ப்பாயமே ஆய்வு செய்யும். ஆனால் இனி சொத்துக்களை சர்வே கமிஷனர் முதல் மாவட்ட கலெக்டர் வரை அல்லது கலெக்டரால் நியமிக்கப்படும் துணை கலெக்டர் ஆய்வு செய்வர். இதுவரை வக்ஃபு வாரிய குழுவில் 3 முஸ்லிம் எம்பிக்கள் இடம்பெற்றிருப்பர். புதிய விதிகளின்படி 3 எம்பிக்கள் கொண்ட அந்த குழுவில் முஸ்லிம் அல்லாதவர்களும் இடம்பெற்றிருப்பர். வக்ஃபு சொத்துக்களை விற்க முடியாது என்ற சூழல் இருந்த நிலையில் இனி சொத்துக்கள் அனைத்தும் பொதுவான மத்திய தளத்தின் வாயிலாகவே பதிவு செய்ய வேண்டும். வக்ஃபு சொத்துக்களை வாரியமே நிர்வகித்து வந்த நிலையில் புது விதிகளின்படி வக்ஃபு சொத்துக்கள் பற்றிய தகவல்கள் தொகுக்கப்பட வேண்டும். சொத்து
சொத்துக்களை பதிவு செய்வதில் வருவாய் சட்டங்கள் பொருந்தாது என்ற நிலை இருந்து வந்தது. தற்போது சொத்து பதிவு செய்யப்படுவதற்கு முன் வருவாய் சட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்பு வக்ஃபு வாரிய சொத்துக்கள் வாயிலாக கிடைக்கும் வருவாய் தொடர்பான தகவல்கள் பதிவிட வேண்டியதில்லை. இனி வருவாய் தொடர்பான தகவல்கள் மற்றும் அதன் நடவடிக்கைகள் அனைத்தும் மத்திய தளத்தில் பதிவிட வேண்டும். போராக்கள் மற்றும் மகாகாணிகளுக்கென தனி வாரியம் இல்லை. அவற்றில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு புது விதிகளின்படி போராக்கள் மற்றும் மகாகாணிகளுக்கென தனி வாரியம் அமைக்கப்படும். வக்ஃபு வாரியங்களில் சன்னி, ஷியா, போரா, அகாகானிஸ் மற்றும் அந்த மதத்தின் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரும் இடம்பெறுவர். இந்த வக்ஃபு வாரிய திருத்தம் மசோதாவுக்கு இண்டி கூட்டணி எம்பிக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். அதனை வாபஸ் பெறவும் வலியுறுத்தி வருகின்றனர். இதுகுறித்து பேசியுள்ள சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃபு வாரிய மசோதாவால் பாஜகவினருக்கு லாபம் தான். மசோதா என்ற பெயரில் வாரியத்திற்கு சொந்தமான சொத்துக்களை விற்பனை செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளது. அரசு நிலங்கள் விற்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே ராணுவம் உள்ளிட்ட அரசு நிலங்கள் விற்கப்பட்டு விட்டது. தற்போது வக்ஃபு வாரியம் மீது பாஜகவின் பார்வை விழுந்துள்ளது. வக்ஃபு வாரியத்தின் நிலத்தை விற்க மாட்டோம் என எழுத்து மூலம் பாஜக உத்தரவாதம் அளிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தனது பெயரில் உள்ள ஜனதா என்ற வார்த்தைக்கு பதிலாக ஜமீன் என மாற்றிக்கொண்டால் நன்றாக இருக்கும் என சாடினார். மேலும் வக்ஃபு வாரிய மசோதா மூலம் இஸ்லாமியர் அல்லாதவர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் வாரியத்தில் உறுப்பினர்களாக முடியும். மேலும் நிலம் மற்றும் நிர்வாக சீர்திருத்தம் என்ற பெயரால் வக்ஃபு வாரியத்தை அழிக்க பாஜக திட்டமிட்டுள்ளது என்றும் அகிலேஷ் கூறினார். இந்த மசோதாவை பாரதிய ஜனதாவின் நலன் கருதி நிறைவேற்றியுள்ளதாக வெளிப்படையாக அறிவித்து விடலாம் எனவும் அகிலேஷ் யாதவ் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதேபோல் ஹைதராபாத் எம்பி அசாதுதீன் ஓவைசி மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு வாரிய மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய பாஜக அரசை இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசு என கடுமையாக விமர்சித்துள்ளார். இது மட்டுமின்றி ஒரு இந்து தனது சொத்துக்களை வேறு நபர்களுக்கு வழங்கிடலாம், ஆனால் என்னால் முடியாது என்றார். நீதித்துறையின் அடிப்படை கொள்கைகளுக்கு எதிரானது இந்த மசோதா எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.